ஆக மொத்தத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒரு வெரிஃபிகேஷனும் பண்றது இல்ல டேப்லெட் வாங்கிட்டதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் அப்படிதானே? நர்ஸ் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இங்க ஒர்க் பண்ற நர்ஸ் கூட தெரியாதா அது அதிகமான டோசேஜ்னு சொல்லிட்டு? அக்கா அப்படி இல்லக்கா, அது டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணதுல அந்த ஜூனியர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி விடுங்கக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே நிறைய ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. நீங்க வேற புதுசா கிரியேட் பண்ணாதீங்க. எது நான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அவங்க பாவம் அந்த லேடிக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியாம உதடெல்லாம் புண்ணாயிட்டுன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் காட்டினது கொண்டு எடுத்துட்டு வந்து அந்த டேப்லெட் இந்த மாதிரி ப்ராப்ளம்னு கேட்டதுனால நான் சொன்னேன். இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு விவரம் தெரியாதவங்க அந்த டேப்லெட்டை கண்டினியூவா கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னதான் ஆவறது சொல்லு? குடல்ல எதனா பிரச்சனை வராதா? ஸ்டொமக் பெயின் ஆகாதா? நீ என்ன டாக்டர் மேல பேசாம ப்ளூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பைத்தியமா நீ? இங்க பாரு, இன்னொரு வாட்டி அந்த ஜூனியர் இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பா வேலையில இருந்து ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிடு. இப்ப எதுக்கு வந்ததும் வராமையும் அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க நீ? ஆமாடா, வந்ததும் வராமையும் அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன். ஆளை பாரு ஆளை, மண்டி உடைச்சிருவோம் பத்துக்கோ. இங்க ஆல்ரெடி வேகன்சி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதிகமா ஷிஃப்ட் பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே கண்டினியூவா. நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு வந்துகிட்டு இருக்க. அனுவை போய் பாத்துட்டு வந்தா சொன்னே தவிர அவ கூட அங்கனே இருன்னு சொல்லிட்டு வரல யாரும். தயவு செஞ்சு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணு ரகு, புரிஞ்சுதா? ஏய், ஒரு 1 hour தாண்டி லேட்டா வந்திருக்கேன். 10 மணிக்கு ஷிஃப்ட், 11 மணிக்கு வந்துட்டாலடி. அப்புறம் என்ன? ஷிஃப்ட் டைமிங்னா ஷிஃப்ட் டைமிங் தான். இதே மாதிரி ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு டிலே ஆகும். 1 hour எக்ஸ்ட்ரா அவன் பர்மிஷன் போட்டு பார்த்தா மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நான் 2 hours அவனுக்கு சொல்லி இருக்கேன். நீ 1 hour 3 hours அவன் எக்ஸ்ட்ரா பாத்திருக்கான். அவனும் மனுஷன் தானே, மாடி இல்லையே. இங்க ஒர்க் பண்ற நார்மல் டாக்டர் தானே அவனும். அவனுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? டேய் நல்லவனே, தயவு செஞ்சு கிளம்பி போடா. உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அப்ப கூட நீ பண்ண தப்பு உனக்கு புரியல அப்படிதானே? ஐயோ கடவுளை, கருத்தூசி போட்டு அறுக்காதம்மா. ஏற்கனவே 1008 பிரச்சனைல வந்திருக்கேன், நீ வேற. சரி விடுங்கக்கா, ஏதோ பிரச்சனைன்னு சொல்றான்ல. ஏன் உனக்கு பிரச்சனை இல்லையா? யாருக்குமே இங்க பிரச்சனை இல்லையா என்ன? ப்ரொஃபஷனல் வேற, ஃபேமிலி வேற. ஃபேமிலி விஷயத்த ஃபேமிலியோட தான் மெயின்டைன் பண்ணணும். ப்ரொஃபஷனல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடணும். அதை விட்டுட்டு இவர் போயிட்டு அங்கே 1 hour இருந்துட்டு வந்தா யார் இங்க ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது? வேகன்சியும் இல்ல. எடுத்து ஜூனியரும் இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த ஜூனியர்? என்ன வந்து மீட் பண்ண சொல்லு. அந்த பொண்ணை நான் இன்னும் மீட் பண்ண கூட இல்ல. அக்கா நர்ஸ் போய் சொன்னதுலயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் காம் ஆகுங்க, அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ண சொல்றேன். ஈவினிங் போல ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது வந்து மீட் பண்ண சொல்லிட்டு போறேன். நீங்க கோவப்படாதீங்கக்கா. இந்த மாதிரி கோவப்பட்ட எல்லாருமே ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போயிருவாங்க. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கக்கா எல்லா விஷயத்தையும். கோவம் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தராதுக்கா. எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு கோவப்பட்டு தான் ஆகணும் ஆதி. ஏம்மா ரொம்ப அதிகமா கோவப்படாதம்மா தாயே. டேய் இப்பதான் ஓபி பேஷண்ட் யாருமே இல்ல. நீ இப்ப ஷிஃப்ட் கண்டினியூ பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ ஷிஃப்ட் முடிச்சுட்டு போக வேண்டியதுதானே 8 o'clockனா? ஆமா, நீங்க சார் 11 மணிக்கு வாங்க. அவன் 8 o'clock ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டோம். ஒரு சீனியர் டாக்டரும் இல்லாம ஓபி பேஷண்ட வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் சிங்கி அடிப்போம், சரியா? ஏன் ராம்குமார் இல்லையா என்ன? அவர் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போக வேண்டாமா? அவன் கூடயே இருப்பாரு அவரு. இதுக்காண்டிதான் சொன்னேன் அப்பமே ஷிஃப்ட் 3 பிரிச்சிருவோம்னு சொல்லிட்டு. இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற வழியே இல்ல. ஆல்ரெடி நம்ம பேசினது தானே, அதை ப்ரொசீட் பண்ணுவோமா? இப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா ஈஸியா பண்ண முடியுமா என்ன? அட்மின் சைட்ல இருந்து சப்போர்ட் வேணும். இன்னும் ஒரு 4-5 வேகன்சி எடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. எவ்வளவோ விஷயம் இருக்கு. வீட்டுல வர 1008 பிரச்சனை. என்னத்த பண்ணதுன்னே தெரியல. வீட்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, வேலையிலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு ஸ்டேபிளாவே இருக்க முடியல. மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகுது வர வர. அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா, விடுங்க பாத்துக்கலாம். ஆமா அனு விஷயம் என்னாச்சு? அதான் சொன்னனே மச்சான், அவ அம்மா வீட்டுல இருக்கான்னு சொல்லி. அப்புறம் என்ன? ஏன்டா இங்க கூட்டிட்டு வர ஐடியா இல்லையா நீ? இல்லடா, கூட்டிட்டு வர ஐடியா எல்லாம் இல்ல. ஆல்ரெடி வரும்போதே இவ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கா. என்னத்த சொல்ல, அம்மா பாட்டி மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது வேஷம்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியுதுடா, அணுவை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏன் தான் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த காரணம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியேன், அப்போ இருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு. அந்த காரணம் தான் புரியவே மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டோம், சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சிசிடிவி கேமரா முதல் கொண்டு வச்சு பார்த்துட்டோம், எதுலயுமே சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குன்னு பெட்ரூம்ல கொண்டு போய் வைக்க முடியும் சொல்லு? ஹால்ல கிச்சன்ல வச்சிருக்கோம். மாட்டுவாங்கன்னு பாக்குறோம், எதுலயுமே சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. சரி விடு, எல்லா பிரச்சனையும் ஒரு அளவுக்கு தானே. ஒரு அளவுக்கு மேல போனா அதுவே பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். நீங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்காம இங்க நடக்கிற வேலையை மட்டும் பாருங்க. நீ ஈஸியா சொல்லிடுற. காலையில அங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே எனக்கு தான் தெரியும்.
அப்படி என்னாச்சுக்கா? இந்த உட்காந்துட்டு இருக்கானே நல்லவன், இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா, அதுவும் என் மாமா பொண்ண கல்யாணம் பண்ணணுமா. என்னென்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா அந்த கிழவி. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா, அந்த அளவுக்கு பிளானிங் எல்லாமே பக்காவா இருக்கு. எந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தா எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலான்ற அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு பிளானை இங்க ஹாஸ்பிட்டல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவ்வளவு முழிக்கிறோம். ஆனா ஒத்த மனுஷியா இருந்துகிட்டு என்னென்ன வேலை பாக்குறா தெரியுமா அந்த கிழவி. அதுவும் ஒரு டேலண்ட் தான் என்னக்கா. அட போடா, எங்களை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கு. அப்படி இல்லக்கா, இருந்தாலும் அவகிட்ட உட்கார்ந்து பேசலாம்ல, நீங்க என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்தாச்சு, செட் ஆகல. சரி விடு, அதை இப்ப பேசி என்ன ஆகுது. அட்மின் சைட்ல இருந்து அந்த ஷிஃப்ட் மேனுவல் பண்றதுக்கு என்ன சொன்னாங்க? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சொன்னாங்க அந்த ஷிஃப்ட்? அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்கக்கா. ஆல்ரெடி நம்மளுக்கு வேகன்சி இப்போ ஓரளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வேகன்சி எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்ஸ் பத்தி ப்ராப்ளம் இல்ல, நர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அலகேட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். சீனியர் டாக்டரும் இப்ப பிரச்சனை இல்ல, ஜூனியர் மட்டும் ஒரு 2 பேரு வேகன்சி எடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம கூட படிச்சவங்க 2 பேர் யாராச்சும் ஃப்ரீயா இருந்தா பாருடா. ஏதாச்சும் கான்டாக்ட்ல இருக்க? என்கிட்ட எந்த கான்டாக்டும் இல்ல. கான்டாக்ட் என்கிட்டயும் இல்ல. நான் வேணா ஷாலினி கிட்ட கேட்டு பாக்குறேன்டா. யாரு ஷாலினி கிட்ட? நீயே முதல்ல ஷாலினி கிட்ட கான்டாக்ட் இல்லாம இருக்க, இதுல நீ ஷாலினி கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேக்குறியா? போடாங்க இவனே. ஷாலினி ப்ராப்ளம் என்னடா ஆச்சு? எங்கக்கா, அவளை ரீச் பண்ணதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேடம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு எல்லாத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாஸ்டல் விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்குதான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிருக்கேன், பாப்போம். என்னடா சொல்ற மச்சான், வேற ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா? டேய் ஆதி, டேய் உன் வாயில பேனால ஊத்தி கழுவ. நீ வேற ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கிறதே சமாளிக்க முடியல, இன்னொன்னு வேற அவ ஃப்ரெண்ட கரெக்ட் பண்ணிருக்காங்க, அவகிட்ட பேசுறதுக்கு. அத சொல்ல வந்தேன், இவன் வேற ஒருத்தன். ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி. அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு 2-3 வாட்டி அவளை பிக்கப் பண்ணும்போது மீட் பண்ணிருக்கேன். அப்போ சின்ன ஹாய் பை சொல்லிருக்கா, அவ்வளவுதான். இப்ப நேத்து வெளியே பார்த்தேன், அப்போ மீட் பண்ணேன், பேசியிருக்கேன். என்ன சொல்லுவான்னு தெரியல. அங்கதான் போனோம், போயிட்டு நான் நைட் ஷிஃப்ட் வரேன். சரிக்கா, நானும் கிளம்புறேன், நேரமாச்சு. சரி ஓகே. பேஷண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா எமர்ஜென்சி கேஸ்ல? எமர்ஜென்சி கேசஸ் எல்லாமே பிக் பண்ணிட்டேன்க்கா. இப்போதைக்கு எமர்ஜென்சி கேசஸ் எதுவுமே இல்ல. நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறேன், ஏதாச்சும் ஃபைல் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா நான் மறந்துட்டேன்னா அவங்க உங்களுக்கு காலிங் பண்ணுவாங்க. சரி ஓகேடா, பை. சரி ஓகே ரகு, பாத்துக்கோ, பை. பைடா. உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், அது வந்து கேட்கலாமான்னு தெரியல. நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே, என்ன கேட்க போற? கேளு. அது வந்து என்ன வந்து போய் கேளு. ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், எந்திக்கவே மாட்டேங்க. என்னத்த பண்ண? ஜெனிஃபர், ஜெனிஃபர், எம்மாடி ஜெனிஃபர், உனக்கு பிடிச்ச சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருக்கமா, ஒரு 2 வாய் மட்டும் பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கேன். ஜெனிஃபர், ஜெனிஃபர். செருப்பு இருக்கும், சங்கட்டமா தான் இருக்கு. 2 நாளா தூக்கமே இல்லாம தெரிஞ்சிருக்கா. சரி, கீழே எடுத்துட்டு போவோம், வேற என்ன பண்ண. ஐயா வந்துட்டீங்களா? என்னடியாச்சு உம்முன்னு வந்துகிட்டு இருக்க? நினைச்சது எடுக்க முடியலையோ? காசு எதனா அதிகமாயிட்டோ? ஐயா என்ன ஆச்சு? உன் பொண்ணாச்சே, எப்படி நினைச்சது கிடைக்காம விடுவா சொல்லு? அதெல்லாம் கிடைச்ச குரூப் தான் எடுத்திருக்கா. சும்மான அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா, நடிச்சுக்கிட்டு. அப்புறம் ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? நல்லா சிரியே. ஆமா சிரிப்பாங்க. இவன் கூட நான் இனிமே போகவே மாட்டேன் எங்கேயுமே. இவன் கூட இனிமே எங்கேயாச்சும் போக சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யான்டி என்னாச்சு? என்னாச்சு? ஏமா பக்கத்துல இருக்க பையன் என்ன குரூப் எடுப்பேன்னு கேட்டாமா, அதுக்குதான் பதில் சொன்னேன். அதுக்கு அங்கன வச்சு ஏசுன்னு ஏசுறான் எல்லாரும் முன்னாடியும். ஒரே அசிங்கமா போச்சு தெரியுமா? இவன் கூட இனிமே நீ எங்கேயுமே போகவே மாட்டேன். ஏடி, நீ எதுக்கு அந்த பையன் கிட்ட பேசினா? நீ பார்த்து சூதானம் இருக்க வேண்டியதானே? கண்டவன் வந்து பேசினா நீ இடிச்சு பேசிக்கிட்டு இருப்பியோ, அதனால அண்ணன் சத்தம் போட்டிருப்பான். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தப்பா தெரியும். அவனை எதுவுமே நீ சொல்லவே மாட்டேன், அப்படித்தானே? போமா தூர. எல்லாம் நில்லு, சாப்பிட்டு போடி. எனக்கு ஒண்ணு தேவையில்லை, அவனுக்கே கொடு. நல்லா தின்னுட்டு உரிச்சுட்டோம். இல்லடி, காலை முறிச்சு போடுறேன். ஆமா, ஓட்டத்தை பாறேன். நல்லா காணாத கண்ட உடனே குதிக்க மாறேன் காலம். அந்த மாதிரிதான் குதிச்சுக்கிட்டு திரியறாளே. நல்லா பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றா? ஊர் சுத்திட்டு அலையறான். நம்ம ஊர் சுத்திக்கிட்டு அவன் சம்பாதிச்சதான் இன்னைக்கு உனக்கு போயிட்டு காலேஜ்ல பீஸ கட்டிட்டு வந்திருக்கான். அத முதல்ல நினைவுல வச்சுக்கோ. நான் படிச்சு முடிச்சுட்டு மொத்த காசையும் உன் பையன் கொடுத்துறேன். ஆமா, வேலைக்கு போயிட்டு அவன் ஒண்ணு என்ன படிக்க வைக்க தேவையில்ல. உன்ன விளக்க மாத்தி எடுத்துட்டு வந்து சாத்தி போற இரு. எம்மா ஐயா காத்தி, அவ பேசிட்டு போற கழுத, அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத என்ன. விடுமா, இது சின்ன பிள்ளை, இது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு. அவ ஏதோ கோவத்துல பேசுறா, நைட்டு போல சரியாயிடுவா. நான் பண்ணதும் தப்புதான். அந்த இடத்துல அத்தனை பேர் முன்னாடி வச்சு அவளை திட்டி இருக்க கூடாது. இல்ல கார்த்தி, அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். என்ன வச்சு பேசிட்டு போறா பாரு. படிக்க வைக்கிறதுனாலதான் இவ்வளவு திமிரு. படிப்பை நிறுத்திட்டா தானே இந்த திமிரெல்லாம் குறைஞ்சிரும். நீ படிக்க வைக்கலனாலும் இப்படித்தான் பேசுவேன்.
சரி விடுமா. பாத்தியால எல்லாத்தையும் ஒட்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நின்னுகிட்டு. வந்தான்னு வச்சுக்கோ, நீ ஒன்னும் வர தேவையில்ல. சரி விடுமாவா, அப்படிதான் தெரியும்ல. நீ என்ன இன்னுமா சாப்பிடாம சப்பாத்தி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்க? மதியம் போல நீ சாப்பாடு சாப்பிடலையா? எனக்கு இல்ல கார்த்தி, நான் அப்பவுமே சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன். இது ஜெனிஃபருக்கு எடுத்துட்டு பண்ணேன். சப்பாத்தினா அந்த பிள்ளை பிடிக்கும்ல, அதான் சப்பாத்தி போட்டேன். சோறு வேண்டான்னு சொல்லிட்டானே. போயிட்டு சாப்பிட எழுந்துக்கமா எழுந்துக்கமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, எந்திக்க மாட்டேங்க. அதனாலதான் சரி எழுப்புறக்கும் ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சா, 2 நாள் உன் விஷயமா அங்கன இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு பிள்ளை. சரின்ட்டு சப்பாத்தி அப்படியே கையோட கொண்டு வரேன். சரி கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். வேண்டாம் விடுமில்ல, தூங்கட்டும். சாப்பிட்டு தூங்கட்டும்மா, நேரமாச்சுல. நான் கொண்டு போய் கொடுக்குறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இந்த சப்பாத்தி கொடு சரியா? நீ சாப்பிடு, சோறு பொங்கி வச்சிருக்கேன், கறி குட்டு தான் வச்சிருக்கேன். சரி. ஒருத்த வந்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம உனக்கு என்னடி அவ்வளவு தூக்கம் கேக்குது? ஓய் ஓய் ஓய், இவ்ளோ டயர்டாவா இருக்க நீ? ஜெனிஃபர், ஜெனிஃபர், சின்ன எந்திக்க மாட்டேங்கிறா. ஒண்ணு பண்ணுவோமா? அழகு ராணி பொண்டாட்டியே. என்ன பண்ற? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணா பண்ணுவியாடா? ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி தானே நீ? அழகா இருந்தா தூங்கும் போது அதான். என்னடா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல எந்த உரிமையில என்ன பொண்டாட்டின்னு வந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? முதல்ல யார் ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் நான் தூங்கும் போது. ஏய் ஏய் ஏய், அடங்குடி. ஏதோ இவள நான் வேற ஏதோ பண்ண வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஓவரா இமேஜின் பண்ணாத. கன்னத்துல ஏதோ எறும்பு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த எறும்பை தட்டி விடலான்னு தான் வந்தேன். நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்திய இந்த ட்ரெஸ்ல. அப்படியே கைய வச்சுக்கிட்டே இருந்ததுல நீ கைப்பட்டு எழுந்துட்ட, அவ்வளவுதான். மத்தபடி என்ன நீ தப்பாலாம் நினைக்காத சரியா? சாப்பாடு கொடுக்கதான் வந்தேன், ஓவரா பண்ணாத. அதுவும் இல்லாம இது ஒண்ணும் ஊர் ரூம் இல்ல, நம்ம ரூம் சரியா? சிரிக்காத ஃப்ராடு. முதல்ல நீ வெளியே போடா. யார கேட்டு நீ நான் தனியா இருக்கும் போது ரூம்குள்ள வர? மரியாதையா பேரு சொல்லிட்டேன், இல்லன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவோம் பார்த்துக்கோ. ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. இவர் நினைச்சா திட்டு வரா, நினைச்சா வந்து கொஞ்சம் வரா. இவர் பண்றதுக்கெல்லாம் நாங்க அப்படியே தலையாட்டி பொம்மை மாதிரி இவருக்கு கோஆபரேட் பண்ணணும் போல, அப்படித்தானே? மரியாதையா வெளியே போடா பொறுக்கி. ஏய், ரொம்ப தாண்டி பொறுக்கி பொறுக்கி நிக்கிட்டு இருக்க, ஃப்ராடுங்கிற. இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அது ஏதோ பண்ணிட்டேன், அதுக்காண்டி ஓவரா பேசாத நீ. என்னடா நீ ஏதோ சின்ன தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ பண்ண ஃப்ராடு தனத்துக்கு உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம வச்சு என்ன ஏமாத்தன வந்தற நீ? உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. சி, தயவு செஞ்சு வெளியே போயிரு, மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. இப்ப எதுக்கு நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்காண்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ உட்காரு முதல்ல. நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. ஏய் ஏய் ஏய், அடங்குடி, உட்காரு. ஓவரா பண்ற, பசி தாங்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும், உட்காரு. அப்ப இத்தனை நாளா எங்க போன? பசி தாங்க மாட்டேன்னு தெரியும்ல. இத்தனை நாளா சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரல. ஓவரா பேசிக்கிட்டு இருந்த. சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடாதட்டி போ, எனக்கு என்ன? எவ்வளவு வார்த்தை பேசியிருப்ப? சும்மா தாயே, அது சாதாரண புருஷன் முன்னாடி சண்டடி, தெரியாம சொல்லிட்டேன்டி, மன்னிச்சிருடி. அதுக்காண்டி இவ்ளோ தண்டனை கொடுக்காத. நான் பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. இனிமே நீ வேலைக்கு போ, என்ன வேணாலும் பண்ணு. அதுக்காண்டி ரொம்ப பேசாத. நீ என்ன எவ்வளவு வேணா காயப்படுத்து, அதுக்காண்டி என்ன வெறுக்க மட்டும் செஞ்சிடாத. என்னது புருஷ மண்ணடி சண்டையா? புருஷ மண்ணடி சண்டைனா என்ன தெரியுமா? நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி ஒருத்தரை விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் புருஷ மண்ணடி சண்டை. ஆனா நீ என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு இப்ப வந்து புருஷன் பொண்டாட்டின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா இல்ல லூசு மாதிரி தெரியுதா? உன்னை கல்யாணம் பண்ணால நான் தான் லூசு. என்னடா வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? என்ன? சரிம்மா, நான் தான் லூசு, போதுமா? எனக்கு கொஞ்சம் பயிற்சி முத்திட்டு அதனாலதான் இப்படிலாம் பிகேவ் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த சப்பாத்தி மட்டும் சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பஞ்சாயத்தை. இங்க பாருடா, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு வெளியே போ. என்னடி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கிட்ட வந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஏட கூடமா நடந்துரும். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சொல்லிட்டேன். நீ கிட்ட வர வரைக்கும் என் கை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமா? கண்ணு 2 பழுத்துரும் பாத்துக்கோ. ஆமா சரி ஓகேடி, நான் பண்ணது தப்புதான், இத சாப்பிடு, இல்ல நானே ஊட்டி விடுவா. என்னது ஊட்டி விடுறியா? சைக்கோவாடா நீ இல்ல சைக்கோவான்னு கேக்குறேன். நேத்து வரைக்கும் அந்த அளவுக்கு அக்ரெசிவா என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஊட்டி விடுவாங்கற. இப்ப என்னடி கேட்டேன்? ஊட்டி விடுவான் தானே கேட்டேன். இது ஒரு குத்தம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப தாண்டி பண்ற நீ. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு வெளியே போயிரு சொல்லிட்டேன். தூங்குறவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன டிஸ்டர்ப் பண்றதே உனக்கு வேலையை வச்சிட்டு இருக்க, அப்படிதானே? இப்ப என்னதான் பிரச்சனை? உன் கால்ல விழணும்ன்றியா? என்ன தாண்டி பண்ண சொல்ற?
நான் பண்ணது தப்புன்னு தானே புரிஞ்சுதானே வந்திருக்கேன். திருந்தி வந்திருக்கேன்டி. ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கியேன். ஆமா, நீ பண்ற தப்ப எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் ஒண்ணும் உன்னுடைய அம்மாவும் இல்ல, கடவுளும் இல்ல. நான் சாதாரண ஒரு பொண்ணு. எனக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கும் வலி வேதனை எல்லாமே இருக்கும். எல்லாரையும் விட்டுட்டு தானே உன்னை நம்பி வந்தேன். ஈஸியா காயப்படுத்திட்டல நீ என்ன. எத்தனை வாட்டிட்டு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் திருந்தி வந்திருக்கேன், திருந்தி பார்த்துட்டு இருக்கேன். 10,000 வாட்டியா சொல்ல முடியும்? நான் பேசுற 2 நிமிஷத்துக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசிருக்க. இங்க பாரு கார்த்தி, நீ நல்லவன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீ பண்ற சில பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கே, சி, அதை வெளியே கூட சொல்ல முடியல. உன்னால எனக்கும் அசிங்கம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அசிங்கம். அந்த அளவுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்தி. நீ பண்ற தப்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிச்சதுனாலதான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? என்ன மன்னிச்சிருன்னு சொல்றேன். இதுக்கு மேல என்னதான் பண்ண சொல்ற? என் கூட வாழுன்னு சொல்றேன்டி. வெக்கத்தை விட்டு கேக்குறேன். புரிஞ்சுக்கோ. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ இப்பதான் புரியுது. ஓ, அப்ப என் கழுத்துல தாலி கட்டும் போது சொன்னது எல்லாமே பொய், அப்படித்தானே? இதுதான் நீங்க உங்க கல்ச்சருக்கு தர மரியாதையா? தாலி கட்டும் போது அந்த அளவுக்கு பேசின, உன் அப்பா மாதிரி பாத்துப்பேன், உன் அம்மா மாதிரி பாத்துப்பேன்னு, அதெல்லாம் வார்த்தையில சும்மா பொய், அவ்வளவு தானே? அப்ப என்னடி பண்ண சொல்ற? அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு உனக்கு டிவோர்ஸ் பண்ண சொல்றியா? உனக்கு அதான் விருப்பம்னா பண்றேன்டி. உனக்கு டிவோர்ஸ் தான் வேணுமா? எடுத்துக்கோ. இப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன மாத்திக்கணும்னு நீ கேட்க மாட்டேன், அப்படிதானே? நீ ஏன் முடிவு பண்ணிப்ப? நீ ஏன் என்ன நினைச்சாலும் நீ ஏன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு வந்து, நீங்களா ஏதாச்சும் ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட சண்டை போடுவீங்க. அதுக்கும் நான் தலையை குடிச்சிட்டு அமைதியா இருக்கணும். நீங்களா இப்ப மன்னிப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட சாரி கேட்பீங்க. அதுக்கும் சரிங்கன்னு உங்க கூட வாழணும், அப்படிதானே? நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு தாண்டி உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன். புரியுதா இல்லையா? என் கூட வாழுடி ப்ளீஸ். நீ இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லாம போயிருவேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கார்த்தி. அதுக்காண்டி நான் உன் கூட வாழுவேன்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. எனக்கு தெரியல நீ எப்படியாப்பட்ட கேரக்டர்னு கூட எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா ஜட்ஜ் பண்ண முடியல. நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்க கார்த்தி. எனக்கு பயமா இருக்கு உன் கூட வாழ்றேன்னு சொல்றதுக்கே. இப்ப என்னடி, என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, அவ்வளவுதானே? அதுக்கான டைம் வேணும், அவ்வளவுதானே? சரி, ஓகே. அந்த டைமை நான் உனக்கு தரேன். இதுக்கு மேல வாழ்றதும் வாழாம போறதும் உன்னுடைய விருப்பம். இந்த 2 சப்பாத்தியை வச்சு சாப்பிட்டுட்டு பாரு. என் மேல இருக்க கோபத்தை இந்த சப்பாத்தி மேல காட்டாத ப்ளீஸ். சாப்பிடுவியா இல்ல அதையும் தூக்கி போட்டுருவியா என் மேல இருக்க கோபத்துல? சாப்பிடுறேன், வச்சுட்டு போ. ரொம்ப நன்றி. ஆமா, இவர் வந்து செல்லம் வெள்ளனோடனே நாங்க அப்படியே உருகி நின்னுறணும் இவர்கிட்ட. சி, சின்னதான் மனுஷனும். நல்ல பசி, நல்ல வேலை பசியை புரிஞ்சு எடுத்துட்டு வந்து தந்தான். சாப்பிட வச்சு செய்வோம். சாப்பிட்டு தூங்கினா இன்னும் நல்லா தூங்கலாம். செம்ம டயர்டா இருக்கு. எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்ணுறது? கண்ணு வேற சுத்திக்கிட்டே வருது, தூக்கமே இல்ல. இந்த பொண்ணு ஏன் இன்னும் வரல? சும்மா ஒரு வழியா வந்துட்டா. ஏமா இங்க வாமா. சொல்லுங்க அண்ணே. என்னம்மா சொல்லுங்க அண்ணன்னு சாதாரணமா கேக்குற? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தலாமா? நீ என்னம்மா அசால்ட்டா வந்து நின்னுகிட்டு இருக்க? அவளையும் கூட்டிட்டு தானே வர சொன்னேன். அண்ணே, ஆல்ரெடி அவ செம்ம டென்ஷன்ல இருக்கானே. அதுவும் இல்லாம நான் கூப்பிட்டு பாத்துட்டேன், அவ வரமாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? ரொம்ப நேரமா நின்னு பார்த்தேன். நீங்க வேற வெயிட் பண்ணுவீங்களேன்னு சொல்லிட்டு தான் சரி சொல்லுவோன்னு சொல்லிட்டு வந்தேன். அவ உங்ககிட்ட மீட் பண்றதுலயும் உங்ககிட்ட பேசுறதுலயும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. தயவு செஞ்சு அவளை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க கிளம்பிடுவீங்களா? ஏமா தாயே, உன்னை நம்பிதான் பிளான் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். எப்படியாச்சும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஹாஸ்டலுக்குள்ள வரலாமா? அது லேடிஸ் ஹாஸ்டல்னே, உள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம ரிலேட்டிவ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. நீங்க இது வரைக்கும் ரிலேட்டிவ்ன்ற பேர்ல உள்ள வந்தது இல்லைல்ல. அவங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. இப்ப வந்து வரணும்னா எப்படி? மேம்லாம் ஸ்ட்ரிக்ட் என்ன, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அட போமா, நீ வேற. வேற என்னென்னமோ எண்ணத்துல வந்தேன். இங்க பாருமா, அவகிட்ட தெளிவா சொல்லு. நான் தெரியாம பண்ணிட்டேன், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி அவ இல்லாமலாம் என்னால இருக்க முடியாது. அது அவளுக்கும் தெரியும். அவளும் அப்படிதான். அவளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு, அவளை மீட் பண்ணணும்னு சொல்றேனே. வரது வராம இருக்கிறது அது அவளுடைய விருப்பம். சரி, ஓகேமா. தேங்க்ஸ்மா இவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு. பரவாயில்லண்ணே, இதுல என்ன இருக்கு? அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு தான் இருக்கா. அவளுக்காண்டி தான் வந்தேன், உங்களுக்காண்டிலாம் வரல. என்னமா சொல்ற? ஆமாண்ணே, நைட் எல்லாம் பெட்ஷீட்டை மூடி அழுதுகிட்டே இருப்பா. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டா, சாப்பிடவும் வரமாட்டா. சரியா? சரி, இந்த பிரச்சனைன்னு நீங்க கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதனாலதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். மத்தபடி உங்களுக்கு இறக்கப்பட்டுலாம் வரல. நீங்க பேசுனது தப்பு தானே. அதுவும் இல்லாம எல்லா பொண்ணுங்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்களாமே. நீங்க காதல் மன்னன்னு கேள்விப்பட்டேன். இப்படி எல்லாம சொல்லி வச்சிருக்கா? இதுக்கு மேலேயே சொல்லிருக்கா ஷாலினி. சரி, டீசெண்டா இருக்கட்டுமேனு இதோட முடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா.
சும்மா அவளை வெறுப்பேத்தணுன்றதுக்காண்டி பண்ணேன். ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெருசா முடியும்னு எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம அவ டிஸ்கண்டினியூ பண்ண காலேஜ்ல நான் அட்மிஷன் கேட்டு அவளை கண்டினியூ பண்றதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதை பத்தி பேசணுன்றதுக்காண்டி தான் வர சொல்றேன்னு சொல்லு. நான் சொல்றேண்ணே, நீங்க சொல்லிக்கோங்க எதுவா இருந்தாலும். உங்களை பாக்குறதுக்காண்டி அவளை வர சொல்றேன். சரி ஓகேம்மா, தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லண்ணே, இருக்கட்டும். ரொம்ப தான் பண்ணிட்டுமோ, வந்து மீட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம். அவளை நேர்ல வாடி உனக்கு இருக்கு. சோ கடவுளே, சரி கிளம்புவோம் வீட்டுக்கு, வேற என்ன பண்ண. எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாங்களே. இன்னைக்கு காலையில வீடியோல வந்து ரேஷ்மாக்கா பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாரு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சொல்லி அந்த இஷ்யூ பத்தி நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி பேசலாம் தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். பேட் கமெண்ட்ன்றது வந்து நெகட்டிவ் கமெண்ட் ஒரு சைட் வரதான் செய்யும். ஸ்டோரி நல்லாவே இல்லை மாத்துங்க, இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் ஏத்துக்கதான் செய்வேன், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இது டேஷ் இந்த மாதிரி பேசுறது வந்து அது எவ்வளவு கேவலமான விஷயம். அந்த விஷயத்தான் ரேஷ்மாக்கா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்க அந்த வீடியோல இருக்க தப்ப சுட்டி காட்டாதீங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பு நடந்திருக்குன்னா கண்டிப்பா சுட்டி காட்டுங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காண்டி மறுபடியும் அதையே வந்து பண்ணாதீங்க ப்ளீஸ். வீடியோ பண்றவங்களும் ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கும் வலிக்க செய்யும் இல்லையா? பசங்க மோஸ்ட்லி இதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருவாங்க. ஆனா ஒரு பொண்ணு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆமா, அந்த பர்சன் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு விஷயத்த சுட்டி காட்டிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அனு சின்ன பொண்ணு அப்படின்ற நேமை வந்து மாற்றி மாற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோல டயலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு லென்த்தி டயலாக் 2 or 3 minutes பேசும்போது அதில் நேம் சேஞ்ச் ஆகிட்டுனா மறுபடியும் என்னால் அதில் எடிட் பண்ண முடியாது. அதனால தான் புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால தான் அப்படியே அப்லோட் பண்ணேன். அது எடிட்டிங் மிஸ்டேக் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி மிஸ்டேக் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி டேஷ் அந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு வந்து வருத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னேன். என்னுடைய சொந்தம் அப்படின்னு நினச்சி தான் நான் சொன்னேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மறுபடியும் நீங்கள் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, நான் சொன்னது தப்பாவே இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, சாரி. அந்த சாரி கேட்கறதுல நான் எந்த விதத்துலயும் கூச்சமும் படல, தயக்கமும் படல. சாரி நண்பரே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட் எப்படி வருதோ நெகட்டிவ் கமெண்டும் வர்றதோ நம்மளை பிடிச்சி போய் தான் அந்த கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. அது 100% உண்மை. இந்த கதையில அவர் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருந்தா இந்த கதை போற ட்ராக் பிடிக்காம தான் அவர் வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாருன்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. 100% கரெக்டு, நான் ஒத்துக்கிறேன். ஸ்டோரி நல்லா இல்லை, ஸ்டோரி லைனை மாத்துங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கும், இந்த மாதிரி கொண்டு வாங்கன்ட்டு உங்களுக்கு தோன்ற சஜஷனை கமெண்ட்ல பண்ணுங்க. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி. நீங்க மறுபடியும் நான் அவ்வளோ சொல்லியும் அந்த இன்னொரு வீடியோவில் அதே வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி நண்பரே, மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. சாரி. சரி ஓகே சொந்தங்களே, நாளைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ லேட்டா தான் அப்லோட் ஆகும். ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ பண்ண வேண்டாம், நாளைக்கு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் அந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ரிப்ளை பண்ணாம இருக்க முடியல. அந்த ஒரு ரீசன் காண்டி தான் ரேஷ்மாக்கா கண்டிப்பா வீடியோ ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடிட் பண்ணும் போதே மணி 9 மணி. இது எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. வந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, லேட்டா அப்லோட் பண்ணாலும் நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்கள், நீங்க பண்ண சப்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து என்னையும் ஷாலினியுமே நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஷாலினியோட ட்ராக்கும் என்னுடைய ட்ராக்கும் எப்படி கொண்டு போறதுன்னு ஐடியா இல்லாம தான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். இனிமே வந்து என்னுடைய ட்ராக்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம மச்சான் ரகுவோட அணுவோட ட்ராக்கு, அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. பாய் சொந்தங்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.